ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரோஜா பூட்டேந்து என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரியும் ரோஜா பூ எங்கே வளர்றது அப்படிங்கிறது. ஸோ நிறைய ஒரு முள்ளுக்கு நடுப்புற தான் ஒரு ரோஜா அப்படிங்கிறது நம்மளுக்கே பார்க்க முடியாது, ரைட்டா இல்லைங்களா? அண்ட் ரோஜா பூ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நீங்கள் பாருங்கள், ஒரு நல்ல விசேஷத்துக்கு ஒருத்தர் ஒருத்தர் பரஸ்பரம் கொடுத்துருப்பாங்க. பல பல கலரில் இருக்கும், பல பல வண்ணத்தில் இருக்கும், பல பல சைஸஸில், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் என்னெல்லாமோ இருக்குது, ரைட்டா இல்லைங்களா? ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த ரோஜா தன்னோட பியூட்டி, ஒரு அழகு, ஒரு எலிகன்ஸ், ஒரு சொஃபிஸ்டிகேஷன், ஒரு லாயல்ட்டி, ஒரு ட்ரஸ்ட், அது வச்சுட்டு அது மலர்றது. அதை சுற்றி என்ன நெகட்டிவ் விஷயம் நடந்ததுனாலும் அதோட பவுண்டரிஸ் அது நல்லா செட் பண்ணிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த முள்ளில் அது கீறாமல் அது அப்படியே நகர்ந்து அது போகிறது. அதே மாதிரி தான் நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கணும். நம்மளை சுற்றி என்ன நெகட்டிவ் வந்ததுனாலுமே கூட நம்ம அந்த பவுண்டரிஸை நம்ம கண்டிப்பாக செட் பண்ணிக்கிறோம். என்ன நெகட்டிவ், என்ன டாக்ஸிக் பீப்புள் இருந்தாலும் அவங்கள்ட்டேருந்து நம்ம விலகி விடணும். அது மட்டும் இல்லாமல் அதை லெட் கோ பண்ணிவிட்டு நம்மளோட வாழ்க்கையில் மலரத்துக்காக நம்ம வழி பார்க்கணும். நீங்களும் ரோஜா பூட்டேந்து கற்றுக்கிற பாடங்களை கற்றுண்டு உங்களோட வாழ்க்கையை அதே மாதிரி ரொம்ப அழகாக ஒரு ரோஜா பூ மாதிரி நீங்களும் வாழ கற்றுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.